Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. Equitas Small Finance Bank for convenient home banking. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். மீனராசி எப்படி இருக்க போகுது? மீனராசி 4வது இடம், அதாவது அர்த்தாஷ்டம குரு அப்படின்னு சொல்லுவாங்க. 4th பிளேஸ். 4th பிளேஸில் குரு வரும்பொழுது என்னென்னா நமக்கு ஒரு பேஸ் மட்டம் கிடைக்கும். நம்ம இது வரைக்கும் ஒரு பயணமே தப்பாக இருந்தது, வாழ்க்கையே தப்பாக இருந்தது, நம்மளால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியல, எங்கேயோ டவுனாக இருந்தோம் அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் இப்படி செஞ்சால் நல்லது நடக்கும், இப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பிளானை மீனராசி கண்டிப்பாக போட போகிறாங்க. 2 விஷயம். ஒன்று, தாயாருடைய உடல் நலங்களில் கவனமாக இருக்கணும். அவங்களுடைய தாயார் உடல்நலங்கள், தாயாருடைய பேச்சுவார்த்தைகள், அவங்கள்ட்ட பேசும்பொழுது தாய்கிட்டேருந்து சாபத்தை வாங்கக்கூடாது. முதல்ல எந்த ஒரு குழந்தையுமே தாய்கிட்ட சாபம் வாங்கக்கூடாது. தாய் தந்தையிட்ட சாபம் வாங்காத குழந்தைங்கள் தான் 100% வெற்றி பெற முடியும். அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காதது செய்யக்கூடாது. அப்போ பிடிக்காதது செய்யும்போது என்ன பண்ணணும்? பிடிச்சி அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். யாரையோ சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு தயார் பண்ணுறோம். மேனேஜர் யாரோ ஒருத்தர் இருப்பார், அவரையெல்லாம் நம்ம கும்பிடு போட்டுக்கிட்டு நம்ம வாழ்வோம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா கிட்ட எதிர்த்துக்கிறதுக்கு முதல்ல தைரியமாக நிற்போம். அவங்கள எதிர்த்து தான் பேசுவோம். அது முதல்ல இந்த மீனராசி செய்யக்கூடாது. இது யாருமே செய்யக்கூடாது. அதில் இந்த நேரம் மீனராசிக்காரர்கள் செய்யக்கூடாது. அம்மாவுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும். வெளிநாடு பயணங்கள் அனுகூலமாகும், வெளியூர் பயணங்கள் அனுகூலமாகும். இடம் மாற்றங்கள், சார் நான் ரொம்ப நாளாக ஒரு வீடு மாறணும்னு நினைக்கிறேன், இடம் மாறணும்னு நினைக்கிறேன், வேலை மாறணும்னு நினைக்கிறேன். இந்த மாற்றம் ஒரு நல்ல துவக்கத்தை ஏற்படுத்தும். மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அற்புதமான நேரம் இந்த மீனராசிக்கு. இதில் என்ன ஒரே ஒரு சிக்கல் இந்த மீனராசிக்குன்னா, 10வது அதாவது வீடு வந்து அந்த குரு பகவானுக்கு 10வது வீடாக இப்போ இந்த வீடு மாறுது. அதே நேரத்தில் இவருடைய ராசிக்கு 4வது வீட்டுக்கு குரு போகிறார். இதில் புதன் வந்து மீனராசியில் நீசம். ஆனால் அந்த மீனராசியோட நீசம் பெற்றிருக்கிற புதனுடைய வீட்டுக்கு தான் குரு போயிருக்கார். அப்போ நம்மளை சொல்லுவாங்க, புத்திமதிங்கிறது நிறைய பேர் சொல்ல ஆரம்பிப்பான். நீ கொஞ்சம் இப்படி இறேன், நீ கொஞ்சம் அப்படி இறேன் அப்படின்னு. இதையெல்லாம் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுற வேண்டியதுதான். அவன் புத்திமதி எப்படா சொல்லலாம் அப்படின்னு திருப்பி கேட்க கூடாது. அதில் முடிஞ்சால் சில விஷயத்தை மனசுக்குள்ளே ஏற்றிக்கணும், திங்க் பண்ணணும், அதை செயல்படுத்தணும். ஏன்னா 4 புத்தியில் ஒரு புத்தி நல்ல புத்தி வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா இந்த நேரத்தில் நம்மளை யாராவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் உண்டு. அப்போ எதையுமே முயற்சி திருவினையாக்குன்னு சொல்லுவாங்க. வரக்கூடிய வதந்தி கூட நமக்கு ஒரு நல்ல வசந்தத்தை கொடுக்கும். வதந்தினா ஒரு தப்பாக செய்தி வந்தால் கூட அது ஏன் வந்தது அப்படின்னு திங்க் பண்ணணுமே தவிர எப்படி இவன் சொல்லலாம் அப்படின்னு வாரி கட்டிட்டு சண்டைக்கு போகக்கூடாது இந்த நேரத்தில். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்கள் சமயோஜிதமாக புத்திசாலித்தனமாக செயல்படணும். ஆனால் நான் புத்திசாலித்தனமாக செயல்படுறேங்கிறத மற்றவங்கள்ட்ட காட்டக்கூடாது. முருகபெருமானை வழிபாடு செய்யணும். அதுவும் திருத்தணிகை முருகனை அதிகமாக வழிபாடு செய்ய, சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகபெருமானை வழிபாடு செய்ய இந்த மீனராசிக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். ஏன்னா அப்பனுக்கு பாடம் சொல்லி கொடுத்த சுப்பன் இருக்கக்கூடிய இடம் சுப்பிரமணியன். அப்படிப்பட்ட அந்த சுவாமிநாதனை வழிபாடு செய்தால் நிச்சயமாக மீனராசிக்கு எல்லா தடங்கல்களும் விலகும். சிறப்பாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. குரு பயிற்சி கவலைப்படாதீங்க, ஒரு ஃபவுண்டேஷனை போட போகிறீங்க, நல்லதே நடக்கும். ஃபஸ்ட்டு இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஃபியர் வந்து இருந்துட்டு இருக்கும், இதாயிருமோ அதாயிருமோங்கிற ஒரு பயம் வந்து இருந்துட்டு இருக்கும். ஆனால் ஒரு பழக்கப்பட்ட விஷயம் தானே. நீங்கள் காரை வந்து புதுசாக பார்க்கிங் போடும்போது சின்ன இக்கட்டான இடத்துலேருந்து இது எப்படி எடுக்கிறது எப்படி வைக்கிறதுன்னு கஷ்டப்படுவோம். ஆனால் அது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏற்கனவே பலவிதமான பிரச்சனைகள்லாம் பார்த்தாச்சு, இது எல்லாம் அப்படி அப்படி கொண்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அப்படியே பேசியே நைஸாக கொண்டு போகக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் அவர்கிட்ட இருக்கும். இவங்ககிட்ட எப்போவுமே ஒரு ஜோவியல் நகைச்சுவை எப்போவுமே இருந்துருக்கும். நகைச்சுவை எந்த இடத்துல எப்போ பேசுறது? ஏன்னா ஜென்ம சனியாக வந்திருக்கும் பொழுது 4ஆம் இடத்துல குருவும் 6ஆம் இடத்துல கேதுவும் வரும்பொழுதும் யதார்த்தமாக பேசும்போது பல பேருக்கு தப்பாக படுது. என்னையா கிண்டல் பண்ணுற, என்னையா கேலி பண்ணுற, என்னையே இப்படி நீ மிமிக்ரி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் சில எதிர்ப்புகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பு இதை கண்டிப்பாக விடுவீங்க, கண்டிப்பாக வேலை வாய்ப்பை விட்டுருவீங்க. அப்படின்னு சொல்கிறத விட புது வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதில் ஒரு திருப்தி ஏற்படும். புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மீனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. கொஞ்சம் உடம்பு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைங்கிற பிரச்சனைகள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக டயத்துக்கு சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க.
ஒன்றும் நடக்காது. அதை மாற்றி மாற்றி டயத்தை மாற்றி மாற்றி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீடு கட்டுறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. லோன் வரலைனாலும் லோனு 4 இடத்துக்கு போய் அதை காசை சம்பாதிச்சு வீடு கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கமிட்மெண்ட்டை தானாக உருவாக்கி கொள்ள தெரியும் மீனராசிக்கு. அதே சமயத்தில் எல்லா விஷயத்தையும் அதை அழகாக டேக்கிள் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் மீனராசி என்பர்களுக்கு உண்டு. இப்போதைக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, டிசிஷன் மேக்கிங்கில் கவனம் தேவை. தோற்றம் மாறும். இந்த 7.5 சனி வந்துடுச்சுன்னா ஒரு குணாதிசயம் சொல்லுவாங்க, நெத்தி சுருங்குன்னுவாங்க. நெத்தியில் கோடு வரும், பாதி முகத்தில் ஷேடு வரும், கருப்பு ஷேடு வரும். மீனராசி என்பர்களுக்கு பூரா பார்த்தீங்கன்னா சிம்மம் மீனம் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் உடலில் தெரியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் முதிர்ந்த தோற்றங்கள் அவர்களுக்குள்ளே வரலாம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையை கொடுப்பார், முதலீடு ஏற்படுத்தி கொடுப்பார். சின்ன சின்ன விஷயங்களில் புதுசாக இறங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் நிறையா இந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது ஒவ்வொரு அஸ்ட்ராலஜர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அது நான் அவர் ஒன்று சொல்கிறாரு இவர் ஒன்று சொல்கிறாருன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ நான் சேமாக சொல்கிறேன், சுவாமிமலை முருகன் கோயில் வணங்குறதும் திருச்செந்தூர் முருகன் கோயில் வணங்குறதும் சிறப்பாக இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு இந்த 2025 குரு பெயர்ச்சி எந்த மாதிரி இருக்குன்னா, முதல்ல ஜென்மத்தில் சனி வந்தாச்சு. சனியும் குருவும் சேர்ந்து என்ன மாதிரியான ஒரு அவுட்புட்டை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ரூமர்ஸு ஜாக்கிரதை. முதல்ல வதந்திகள் ஜாஸ்தி பரவும். இந்த குரு பெயர்ச்சினால் வதந்திகள் ஜாஸ்தி. பேரை டிஃபால்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் என்னவோ வெளிலது சம்மந்தமே இருக்காது. இங்கே நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றா இருக்கும். அதை 100 பக்கமாக வெளில போயிட்டு வரும்போது வேறு மாதிரி நம்மளுக்கு டெலிவர் ஆகும். இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சிக்கு மீனராசிக்கு கட்டாயமாக நடக்கும். ஸோ அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். வார்த்தைகள் விடுறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு கமிட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அது உங்களால் இதுக்கு முன்னாடி அதை செஞ்சு சொன்ன வாக்கை காப்பாற்றுற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கமிட்மெண்ட் கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும். பொருளாதார ரீதியான ஒரு அலைச்சல்கள் ஒரு வாய்க்கு நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லும் கஷ்டப்பட்டால் தான் அது சேரும். ஆனால் கண்டிப்பாக சேர்ந்துடும். அதுக்கான ஒரு வேலைப்பாடுகள் நீங்கள் அந்த முயற்சிகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உள்ளுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தால்தான் அது உங்களுக்கு நடக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா பாதம் உங்களுக்கு மெயினாக கால் வலி, காலில் போகக்கூடிய நரம்புகளை தொந்தரவு வருது, காலில் வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வருது, உட்காந்துட்டு இருந்தாலும் பிரச்சனைகள் நின்றுட்டு இருந்தாலும் பிரச்சனைகள் வருது. ஸோ காலுக்கான ஒரு பாதிப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக வரக்கூடிய இந்த பயிற்சி காலத்தில் இருக்குது. செயற்கை முதலீடுகள், நீங்கள் இயற்கையான ஒரு விஷயத்துக்குள்ளார இந்த 1 வருட காலங்கள் எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம். நேச்சுரலாக ஒரு விஷயம் வருதா, ஒரு ப்ரொடக்ஷனாக ஒரு மேனுஃபேக்சரிங்களா, இயற்கையாக செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வேண்டாம். இயற்கையாக ஒரு விஷயம் வருது அப்படின்னா வேண்டாம். செயற்கை மூலியம் வரக்கூடிய விஷயங்கள் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு டெக்னாலஜி, ஒரு செயற்கையானதை நம்மளே கொண்டு டிஜிட்டல் பண்ணுறதா, அதன் மூலியம் வரக்கூடிய ஒரு சம்பாதனை, அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். வண்டி வாகனம், ஒரு நல்ல ஒரு சிறப்பான லக்ஸுரி வெஹிக்கிள்ஸுங்க, அதில் ஒரு அவுட்லெட் போடுறீங்களா, அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா, அதுக்கு நீங்கள் ஒரு கடனை வாங்கி நீங்கள் போடுறீங்களா, இந்த மாதிரி செயற்கை சம்மந்தப்பட்ட துறைகளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பு. அதுக்கு நீங்கள் பொருளாதாரம் வெளிலேருந்து வாங்கி கூட இப்போ டைமில் போடலாம். இயற்கையாக வரக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இயற்கை பொருளாக இருந்தாலும் சரி, இப்போ சாப்பிடக்கூடிய விஷயமே நம்ம நினைப்போம் நேச்சுரல் ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க, ஆர்கானிக்காக எடுத்துக்கோங்க. நான் ஆர்கானிக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் ஜாஸ்தி சேர்த்தாலும் பிரச்சனை. உடம்புல விட்டமின்ஸ் இப்போ ஜாஸ்தியானாலும் பிரச்சனை, மினரல்ஸ் ஜாஸ்தியானாலும் பிரச்சனை. நம்ம என்ன பண்ணணும், இப்போ இதெல்லாம் உடம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சூஸியாக இருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூஸியாக இருக்க வேண்டாம். நேரத்துக்கு உணவு கிடைக்குதா, ஃபுட்டு கிடைக்குதா, இப்போ இங்கே தான் பக்கத்தில் கிடைக்குது, இதுதான் எனக்கு கிடைக்குதுன்னா அதை நீங்கள் சாப்பிடணும். சாப்பிட்டு அந்த டைம் பீரியடில் கரெக்டாக அந்த ஹங்கரை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனைகள் வராது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக செயற்கை முறையில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இயற்கையான ஒரு விஷயத்தை நான் எடுத்து பண்ணணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கான வழிபாட்டு முறைகள் அப்படிங்கும்போது முருகப்பெருமானை நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் வரக்கூடிய இது வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரைகளை நீங்கள் பண்ணலாம். செவ்வாய் ஹோரைகளை ஏதாவது ஒரு பொருளாதாரத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அது உங்களுக்கான ஒரு பரிகார முறைகளாக எடுத்துக்கலாங்க. Mritu Towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. Equitas Small Finance Bank for convenient home banking. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.